பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நம்ம சிந்திக்கிறதுக்காக யோபுவின் சரித்திரத்தில் பார்க்கிற பகுதி அது 9வது அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 35 வரை. அது பர்டிகுலராக அந்த அதிகாரம் முடிவு வரைக்கும். இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யோபு இதுலேயும் தன்னிலை விளக்கம் தன்னை குறித்து பேசுகிறாரு. அவருடைய நாட்களை குறித்து முதல் அஞ்சல்காரர்களுடைய அஞ்சல் அஞ்சல்காரர்கள் மாதிரி என்னுடைய நாட்கள் ஓடுது அப்படின்னு அதுக்கு மேலும் 2 உபமானங்களை சொல்கிறாரு. என்னுடைய வேகமாக போயிரு எரையை பிடிக்க போகிற ஒரு கழுகு மாதிரி ரொம்ப ஸ்பீடாக என்னுடைய நாட்கள், அதுவும் ரொம்ப கஷ்டமாக ரொம்ப இதாக வருத்தத்தோடு கடந்து போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் நான் உங்கள் முன்னால் நான் குற்றமில்லாதவன் நான் சொன்னாலும் நீங்கள் அதை ஒத்துக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஏன்னா நான் ஏதோ குற்றம் செய்திருக்கேன், அதுக்காக சரி என் மேலே குற்றமே இருக்குது அப்படின்னா எதுக்கு இப்படி என்னை வாதிக்கிறீங்க? நேரடியாக எனக்கு தண்டனை கொடுத்து, அதாவது மரணம் தான் தனக்கு தான் செய்த குற்றத்திற்கு தண்டனை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ அதை கொடுத்துட வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் சரி நீங்கள் செய்கிற எந்த காரியமும் காரியத்துக்கும் நான் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா நீங்கள் நேரடியாக நம்ம கேட்குற அளவுக்கு நீங்கள் மனுஷன் இல்லையே. மனுஷன் ஏதாவது இப்படி பண்ணிட்டா இது பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு என்னால் கேட்க முடியும். ஆனால் உங்ககிட்ட என்னால் கேட்க முடியாது. இப்போ ஒரு வழக்காடுனா கூட உங்களுக்கும் எனக்கும் ஒரு வழக்கு, நீங்கள் இது எனக்கு நியாயம் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கேயாவது கொண்டு வழக்கு விசாரணைக்கு போனேன் அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் நடுவில் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மேலும் இன்னும் கடைசி 2 வசனங்களில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் என்னைய கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே நீங்கள் செய்யலை. ஆனாலும் என்னுடைய கஷ்டங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது. நான் என்ன செய்ய முடியல. என்னுடைய கஷ்டங்கள் வருத்தங்கள்னால உங்ககிட்ட நேராக என்னுடைய விசாரங்களை என்னுடைய கஷ்டங்களை நீக்கினீங்கன்னா நான் உங்ககிட்ட நேராக நின்று பேச முடியும். இப்போ அப்படி முடியலை அப்படின்னு சொல்லி யோபு இந்த அதிகாரம் இதோட நிறைவேறியது. நாளை அடுத்த அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு நாளை பார்ப்போம். அல்லேலூயா.